தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மரியாதைக்குரிய அன்பு சகோதரி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும், மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அன்பு அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவையிலே பல்வேறு முறை இந்த பகுதியினுடைய பிரச்சனைகளுக்காக அவர் குரல் கொடுத்ததை நான் நேரிலேயே பார்த்தவர். இப்படி ஒரு தீவிரமாக தன்னுடைய தொகுதி மக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் திரு கடம்பூர் ராஜு அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய மகேஸ்வரன் அண்ணாச்சி அவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ராம சீனிவாசன் மற்றும் திரு பாலகணபதி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், இந்த தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள், தலைவர் பரமசிவம் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, இது 2வது விழா. நம்முடைய மத்திய நிதியமைச்சர் வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது 2015-16, எனக்கு எக்ஸாக்ட் வருஷம் ஞாபகம் இல்ல, திரு ஆசை தம்பி அவர்கள் முன்னால் உட்கார்ந்திருக்காரு. சிவகாசியில பாராட்டு விழா நீங்க நடத்தி இருக்கீங்க. சீனாவினுடைய பட்டாசை இந்தியாவில் நம்முடைய பட்டாசு தொழிலுக்கு பாதிப்பில்லாமல் தடை செய்ய வேண்டும் என கோரிக்கையோடு அவர்கள் டெல்லியில வந்திருந்த போது, அப்ப ஆரம்ப கட்டத்துல அவங்களோட நிறைய மேடத்தை பாக்குறதுக்காக உதவி பண்ணியிருக்கிற மகேஸ்வரன் அண்ணாச்சி அவர்களும் வருவாங்க. அப்போ அந்த சீனாவினுடைய பட்டாசு இங்கு இறக்குமதியாவதை முழுமையாக, அவர்களுக்கெல்லாம் கூட சந்தேகம் இருந்தது, எப்படி இறக்குமதியை தடையே பண்ணிட்டா கூட எப்படி அவங்க நிறுத்த முடியும், வேற வழியில வந்துடாதான். ஆனால் அதை முழுமையாக தடை செய்து, அதை உறுதியும் செய்து, அதற்கு பின்பாக சிவகாசியிலே இதே போல ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் அவர்களுக்கு ஒரு நன்றி அறிவிப்பு விழாவினையும் மிக சிறப்பாக இந்த பகுதி மக்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதுல இந்த கோயில்பட்டி மக்களுடைய வீரத்தை பற்றி, உழைப்பை பற்றி, நெருப்பு போன்ற குணத்தை பற்றி எல்லாம் இங்க மேடையில தலைவரோ நம்முடைய அன்பு அண்ணன் திரு ராம சீனிவாசன் அவர்கள் பேசினார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இங்கு பார்ப்பது உங்களுடைய நன்றி உணர்வு. அது மேடையில் இருக்கின்ற இந்த தொழிலுக்கு அடித்தளமிட்ட சண்முகநாடார் ஐயனாடார் அவர்களுடைய உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்துவதில் துவங்கி இன்று வரை எப்படி நமக்கு நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும் எப்படி உதவி செய்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு பேச்சின் வாயிலாக இங்கள் குறிப்பிட்டு கூறுவது, இந்த மண்ணினுடைய மக்களுடைய நன்றி உணர்வை இங்கு எனக்கு அது புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இது மிக மிக முக்கியமான குணம். உங்களுடைய உயர்வுக்கு இந்த குணமும் ஒரு காரணமாக இருக்கிறது என்கின்ற ஒரு சந்தோஷம், ஒரு பெருமிதம் எங்களுக்கு இப்ப கிடைக்குது. ஏனென்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அமைச்சரவையிலே தமிழகத்தை சேர்ந்த நம்ம ஊர்ல ஒரு எம்பிய எலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மந்திரி ஆக்கல. ஒரு பெரிய வருத்தம். நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு எம்பியை கொடுத்து மந்திரி ஆக்கல. ஆனா ஒரு தமிழராக, தமிழ் மக்களுக்கு குரல் கொடுப்பவராக, தமிழகத்தினுடைய வளர்ச்சியை எப்போதும் எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் அதற்காக ஒவ்வொரு நாளும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய தமிழ் சகோதரியை மத்திய நிதியமைச்சராக ஒரு உயர்ந்த பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கும் நம்முடைய நன்றி இந்த நேரத்தில் செய்ய வேண்டும். ஏன்னா நான் அகில இந்திய தலைவராக பல்வேறு இடங்களுக்கோ பல்வேறு மந்திரிகளுக்கு பார்க்கும்போது அதை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனை எடுத்துட்டு போனோம்னா அது எப்படி இருக்கும் கிரவுண்ட்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஆனா நம்மளுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் பாருங்க, நம்மளுக்கு நேரடியா நான் சொன்ன மாதிரி எம்பி இல்லைன்னா கூட அம்மா மாதிரி ஒருத்தங்களை அங்க வச்சிருக்கிறதால ஒரு சின்ன சின்ன தமிழ்நாட்டோட பிரச்சனையை கூட புரிந்து கொண்டு கொள்கைகளை வகுப்பதிலும் தமிழக மக்களுக்கு உதவி செய்வதிலேயும் ஒரு பெரிய உறுதுணையாக நமக்கு அன்பு சகோதரி அவர்கள் இருக்கிறார். என்னால நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். நம்ம அண்ணன் ராம சீனிவாசன் அவர்கள் சொன்னது மாதிரி 2014 இன்று வரை 12 வருட காலம் தமிழகத்தினுடைய எத்தனை பிரச்சனைகளுக்கு எப்படி அவர் தீர்வு கொடுத்திருக்கிறார், எப்படி உடனடியாக கொடுத்திருக்கிறார், எப்படி தாய் மனதோடு அக்கறையோடு கனிவோடு அந்த பிரச்சனையை அவர் புரிந்து கொள்கிறார், மக்களை அரவணைக்கிறார் என்று சொல்வதற்கு நூற்றுக்கணக்கான விஷயங்கள் என்னிடம் இருந்தாலும் கூட காலத்தின் அருமை கருதி மகேஸ்வரன் அண்ணாச்சி அவர்கள் என்னுடைய வீட்டுக்கே என்னை அழைத்த போது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னதுங்க இது, நான் எப்பவோ 2014-15 உங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு பெரிய தொடர்பு இப்ப இல்ல, நானுமே அதிகமா வெளியில போறதால பார்க்க முடியறது இல்லைன்னு.
அவர் வீட்டுக்கே வந்து இல்லைங்க கட்டாயம் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் வர வேண்டும் என்று அழைத்தார். அன்பு மகேஸ்வரன் அண்ணாச்சிக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான விழாவில் இங்க அதிகமான பெண்கள் இந்த தொழில்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா ஜிஎஸ்டி இன்னைக்கு குறைச்சு கொடுத்திருக்காங்க, பட்டாசுக்கு நம்ம பாதுகாத்து கொடுத்திருக்காங்க. ஆனா ரொம்ப முக்கியமாக இந்த பெண்கள் இங்க வந்திருக்காங்களே அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஒளியேற்றி கொடுத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய அன்பு சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களும். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்பு தாய் குலங்களோடு சகோதரிகளோடு சேர்ந்து நானும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.